ஹலோ மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன பாட்டு நம்ம எத்தனை பார்த்துட்டு போனோன்னா நம்ம ஜங்குக்கு வந்து டேங்கா திட்டிருப்பான்டா, கேவலமாக கழுவி ஊற்றிருப்பான். ஓகேடா, வாங்க இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் கிளாஸ் தாண்டா போவாங்க. கிளாஸில் வந்து ப்ரொஃபஸர் வந்து லெசன் நடத்திட்டுருப்பாங்கடா. அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு தாண்டா கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான். ஸோ இதனாலேயே வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸருக்கு நம்ம ஜங்குக்கு வந்து ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆயிடுவான்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு தான், பட் யாரும் இவன் அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணது கிடையாது. கிளாஸில் நல்லா ஷியோர்டாக இருந்தது கிடையாதுடா. அப்படியே நம்ம பிரின்ஸிபல் வந்து ரவுண்ட்ஸ் வருவாருடா, எல்லா பக்கமும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த கிளாஸ் முன்னாடி நின்றுவார். இவ்வளோ நேரம் இது நடந்தது எல்லாமே பார்த்துட்டு தாண்டா இருந்திருப்பார். ஜங்குக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கிறதும் பார்த்துட்டு இருந்திருப்பாருடா. அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட தாண்டா அந்த சார் வருவார். வந்தோடனே, தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாருடா. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் ஜான் ஜங்குக், ஐ ஆம் ஃப்ரம் சியோல் சார் அப்படின்னு சொல்லுவான்டா. ஓ, வெரி குட் டியர், வெரி குட். நான் உன்னோட மார்க்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்தேன். ஸ்கூல்லேயே நீ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாருடா. எஸ் சார் அப்படின்னு சொல்லுவான்டா. வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எல்லாருமே வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்டாஃப்க்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்காம தான் இருப்பாங்க. பட் நீ வந்து எல்லாருக்கிட்டேயுமே டீசெண்டாக நடந்துக்கிற, நீட்டாக பேசுகிற. ஐ லைக் யுவர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாரா. அவனும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறான்டா. அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாருடா. அப்புறம் வந்து நம்ம ஷுகா தான் கேட்பான்டா, பாருடா வந்த நாள்லேயே நீ வந்து பிரின்சிபல் சார் மனசில் இடம் பிடிச்சிட்ட. அவர் மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, பரவாயில்லையே ஜங்குக் அப்படின்றடா. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது. நான் எப்பயும் போல தான் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன். ஏன் நீங்கள் எல்லாம் என்னை வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்பான்டா. ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆவரேஜு, அதுக்கு கீழே டவுனாக தான் இருப்பாங்க. பட் உன் அளவுக்கு பர்ஃபெக்ட் நீங்கள் யாருமே இல்லை ஜங்குக். உண்மையாலுமே உன் ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி ஷுகா சொல்லிகிட்ருப்பான்டா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் ஆகுது. நம்ம ஷுகா தான் வந்து, ஜங்குக் வாயேன், இங்கே பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போகலாம். அங்கே வந்து என் பாய் ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு தான் இருப்பான். போய் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. ஓ பாருடா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? எனக்கு உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஷுகா அப்படின்னு. ஆமாம், 1 இயர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. சரி வா ஷுகா போகலாமா, அதெல்லாம் என்ன போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்கடா. போய் பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே உட்காந்துருக்காங்கடா. பார்த்தா அங்கே டேயாங்கும் விளையாண்டுருப்பா. ஏன்னா டேயாங்கும் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்டா. என்ன ஷுகா, நீ வந்து உன் ஆளை பார்க்க கூப்பிட்டு வரேன்னு சொன்னால் இங்கே பார்த்தா இவன் இருக்கான். இவனை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இதோட 3வது தடவை இவனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பேஸ்கெட் பால் கிரவுண்டில் டேயாங் இல்லாமல் எப்படி ஜங்குக்? டேயாங் சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாடுவான். நான் சொன்னது ஜிமின் தான், என் பாய் ஃப்ரெண்டு டேயாங்கோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ சூப்பர், அது வேறையா, இவனோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கோ கேட்டுட்ருப்பான்டா. அப்படி நம்ம ஷுகாவும் ஜங்கோக்கும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்கடா. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு 4 பசங்க கிட்ட வராங்கடா. அதுலேருந்து ஒரு பையன் வந்து நம்ம ஜங்கோ கிட்ட பேசுகிறான்டா. அவன் பேர் வந்து காலேஜ். ஹே கியூட்டி, என்ன காலேஜுக்கு புதுசாக இருக்க? இதுக்கு முன்னாடி உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. ஹே யார் நீ, என்னதுக்கு தேவையில்லாமல் கியூட்டின்ற? இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. ஹே கியூட்டின்னு தானே சொன்னேன், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ரொம்ப ஹார்ட் ஆகுறியே அப்படின்ற மாதிரி பேசுவான்டா. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிடு, இந்த மாதிரி பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத, இதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு கோமா பேசிகிட்டு இருப்பான்டா. நம்ம ஷுகா வந்து, ஜங்குக் அமைதியாரு, இவங்க வந்துட்டு நம்ம சீனியர், அமைதியார், இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பான்டா. சீனியர்னால் இவன் என்ன வேணாலும் பேசுவானா, அதுக்காக இவங்ககிட்ட நல்லா இப்படிலாம் பேசுகிறத கேட்டுட்டுலாம் பொறுமையெல்லாம் போக முடியாது ஷுகா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பான்டா. நம்ம காலேஜும் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருவான்டா. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. நம்ம காலேஜ் என்ன பண்ணுவான்னா, அவனோட ஹேண்ட் எடுத்து நம்ம ஜங்கு கூட ஹிப் கிட்ட வைக்கலான்னு வருவான்டா. நம்ம டேயாங் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நோட் பண்ணிட்டு தாண்டா இருப்பான். அவங்க ப்ளே பண்ணாலுமே அவனோட கண் இங்கே தாண்டா இருக்குது. அவன் கை அந்த மாதிரி வரவும் நம்ம டேயாங் என்ன பண்ணுவான், உடனே பாலை வீசிட்டு வேகமாக அங்கேருந்து வருவான்டா. ஓடி வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்துருவான்டா, காலேஜ் மூஞ்சிலேயே. என்ன ஏன்டா அடித்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கே
இப்போ உன் கையை மேலே வை பார்க்கலாம். ஒரு டைம் உன் கை மேலே பட்டுச்சுன்னா கையை உடச்சி வீசிடும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம டைம் சொல்கிறான்டா. அவன் மேலே தானே கை வச்சேன், இன்னும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே வச்சேன். அவன் மேலே கை வச்சா உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவன் இன்னும் உன் ஆளா இல்லை உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. யாராக வேணா இருக்கட்டும், இன்னொரு டைம் உன் கை அவன் மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்கேருந்து நீ உயிரோடு போக மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அப்படி தாண்டா வைப்பேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான்டா. திருப்பிட மாட்டேன் ஒரு பஞ்சு நீக்குள்ளேயே ஒன்று வைக்கிறான்டா. எதுக்கு நீ பேச பேச அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. பாரு, ஒரு அளவாக தான் என்னால் பொறுமையாக பேச முடியும். இன்னொரு டைம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பேசுகிற வாய் இருக்காது, பொறுத்தா? அந்த வேலை மாதிரி என்னமோ பார்த்துட்டு போ அப்படின்றான்டா. நம்ம காலேஜும் போகிறான்டா. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் நான் பார்க்காமே போயிடுவேன், அப்போ வச்சுக்கிறேன் டேங்க ஒன்று அப்படின்ட்டு போவான்டா. போடா பிடுங்கி, பார்க்கலாம் நான் இங்கே தான் இருப்பேன், எத்தனை வருஷம்னாலும் இங்கே தான் இருப்பேன், வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க சொல்லுவான்டா. எதுக்கு இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் பேசிகிட்ருக்க? உனக்கு அறிவு இல்லையா? அவன் தான் அந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியுதுல்ல, பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க கேட்குறான்டா. உடனே நம்ம ஜங்குக்கு, நீ நல்லவன் அவன் கெட்டவனா? அவனை கூட நம்பிடலாம், நீ தான் பொம்பளை பொறுக்கியாச்சு, நீ எப்படி என்னை காப்பாற்றுற? என்ன ஹீரோயிசம் பண்ணுறியா? ஹீரோ மாதிரி சீன் போடுறியா? நல்லவன் காட்டுறியா முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கோ கேட்பான்டா. என்னடா பண்ணிட்டேன் நான் ஒன்று, இப்போ இந்தளவுக்கு என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம டைம் கேட்பான்டா. நீ தானே பார்த்தனே நல்லா ஹீரோயிசம் பண்ணுற, சூப்பர், வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம்டா. எப்பா இவனுக்கு என்ன பண்ணாலும் தப்பாக இருக்கே அண்டா அப்படின்ற மாதிரி நம்ம டைம் நினச்சிட்ருப்பான்டா. வாஷுக்கா போகலாம், இவனே ஒரு கேடுகட்ட பொறுக்கி, இவன் என்ன காப்பாற்றுறானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ வாய் பேசிட்டு போகிறான், யோபா என்ன வாய் அப்படின்ற மாதிரி முட்டையாக நினச்சிட்ருக்காங்க. இவனை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமே பண்ணல, என்னென்ன ரொம்ப மோசமான ஒரு ரேஞ்சுக்கு பேசிட்டு போகிறானே டேங்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு நடந்து போயிட்டுருப்பான். அவன் நம்ம டேங்கோட ஐஸ் நம்ம ஜங்குக்கு பின்னாடி தான் இருக்கும். அவன் பார்த்துட்ருப்பான்டா டாப் டு பாட்டம். வா செம்ம ஸ்ட்ரக்சரு செஞ்சு வச்சு சவ மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். சும்மா சொல்லக்கூடாதா ஜங்குக்கு? ஆல் ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கு, பார்க்கவே நல்லா ஹார்ட்டாக அப்படியே பல்கா வா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான்டா. டக்குன்னு டேங்கே என்னடா மைண்ட் இப்படி போதே, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான்டா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டேங் அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு வருவான்டா. நம்ம லூனாவை கூப்பிட்ருக்கு. நம்ம லூனா ரெடியாகி கிளம்பி வந்துடுவாடா. அந்த காரில் உட்கார, ஹே பேபி இன்னைக்கு இப்படி ரொம்ப ஹாட்டாக இருக்க தெரியுமா, பார்க்கவே செம்ம ஹாட் அண்ட் செக்ஸியாக சூப்பராக இருக்க டேங் அப்படின்னுவான். தெரியும் நீயும் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாடா. அப்படியே நம்ம டேங் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான்டா. நம்ம லூனா என்ன பண்ணுறான்னா அவளோட கை எடுத்து நம்ம டேங்கோட தைஸ் மேலே வைக்கிறாடா. பேபி அப்படின்னு தடவுறாடா. சொல்லடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாடா. வேற எங்கே, கிளப்பு தான், போய் நல்லா குடிச்சிட்டு மஜாப் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. அப்படியா அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்ருக்காடா. அப்படியே போயிட்டுருக்காங்க. நம்ம டேங் மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குடா. எப்பயுமே அவன் நார்மலாக பொண்ணுங்க கூட வெளியே போனால் ஜாலியாக தான் பேசிட்டு போவான். பட் இந்த டைம் என்னமோ அவனுக்கு போகிறக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி அவன் மைண்ட் ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான்டா. எப்போ இருக்க ஃபீல் இந்த டைம் அவனுக்கு இல்லை, அவன் மைண்ட் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதுடா. அதை திங்க் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டுருக்கான். அப்படியே கிளப்புக்கும் வந்துடுவாங்கடா. அப்படியே 2 பேரும் கிளப்புக்குள்ளே போகிறாங்கடா. போயிட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. 2 பேருமே குடிக்கிறாங்கடா. குடித்து முடிச்சுட்டு அவள் சொல்கிறா, டேயும் வரையா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாடா. போலாமே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கடா. அப்புறம் டேயாங் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாடா. பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டேயாங் ஏற்கனவே குடிச்சு வச்சுருப்பான்லடா ட்ரிங்க்ஸு, அதில் ஒரு ஹாஃப் டேப்லெட் கிட்ட ஒரு டேப்லெட், அதாவது மயக்கார மாதிரி ஒரு டேப்லெட் கலந்துருவாடா. அது நம்ம டேயாங் பார்த்துருக்க மாட்டான்.
அப்புறம் திருப்பி டேயாங்கிட்டேயே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்களா 2 பேரும். அப்புறம் திருப்பி சீட்கே வந்துடுவாங்க. சரி ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கடா. 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஐ பிளர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா அவனுக்கு. லூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன்டா. டேயாங் என்னாச்சு டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்பாடா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி அப்படியே தலலாம் கேர் ஆகுது, ஐஸில் ஒரு மாதிரி பிளர் ஆகுது, என்னன்னு தெரில, ஓரா குடிச்சிட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டுருக்காண்டா. டேயாங் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, இங்கே ஒரு ரூம் இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாடா. சரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங்க எந்திரிச்சு போவாண்டா. போயிட்டு 2 பேரும் அந்த ரூமில் தானே இருக்காங்க. நம்ம டேயாங் வந்து போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து பெட்டில் படுத்திருக்காண்டா. நம்ம லூனா பக்கத்தில் தாண்டா இருக்கா. நம்ம டேயாங்க்கு போக போக அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரியும் இருக்குது, அப்படியே தலைலாம் சுற்றுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறான்டா. நம்ம லூனா என்ன பண்ணுவான்னா டேயாங்கிட்ட போவாடா. டேயாங்கிட்ட போய் அவனோட ஷோல்டரை ஷேக் பண்ணி பார்ப்பா. நம்ம டேயாங் எந்திரிக்க மாட்டான்டா. உடனே நம்ம லூனா வந்துட்டு என்ன சொன்னால், அவ்வளோ சீக்கிரம் எங்களெல்லாம் வந்து லவ் பண்ண மாட்டியா, லவ் தானே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவனை ஸ்ட்ரெயிட்டாக நான் மேரேஜ் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவள் பேசிவிட்டு அவள் என்ன பண்ணுவான்னா நம்ம டேயாங்கோட ஷர்ட் பட்டனை ஒரு 4 பட்டன்ஸ் கிட்ட கழட்டி விட்டு அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருவாடா. இவ்வளோ என்ன பண்ணுவான்னா மேலே ஃபுல்லாக ஒரு ஹாஃப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவள் ஃபோன் எடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருவாடா. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்துருவாடா, எடுத்து வச்சுக்கோடா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டேயாங்கே ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி இருக்கும். உடனே எல்லாம் கரெக்டாக போட்டு விட்டு டேயாங் என்னாச்சு டேயாங், டேயாங் அப்படின்னு எழுப்போடா. லூனா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான்டா. டேயாங் டேயாங் நான் இங்கே தான் இருக்கேன், என்னாச்சு டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்பாடா. ஒன்றும் இல்லடி, தலை தான் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது, என்னன்னு தெரில, அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுதுடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருப்பாங்க. டேயாங் நம்ம வேணால் வீட்டுக்கு கிளம்பலாமா, நான் வேணால் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரவா, போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாடா. போகலாம் தலை தான் ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் புலம்பிகிட்டே வருவான்டா. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 11:30 இருக்கும்டா. 2 பேரும் அவள் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேயாங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும்டா. நம்ம டேயாங் டைம் பார்க்குறான். என்ன டைம் 11:30 ஆயிடுச்சா, இதுக்கு மேலே வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா செருப்பால் அடிப்பானே. லூனா நீ வேணா ஒன்று பண்ணு, நேராக கொண்டு என்ன காலேஜில் போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. டேயாங் இந்நேரத்துக்கு காலேஜ் போய் என்ன டேயாங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாடா. ஜிமின் அங்கே தான் ஹாஸ்டலில் தங்கிடுங்க, நான் கூட நைட் ஸ்டே பண்ணிக்கிறேன், கால் லஞ்ச் நான் போய்க்கிறேன், நீ அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாண்டா. ஓகே டேயாங் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்லுவாடா. நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன்டா, நம்ம ஜிமினும் ஹாஸ்டலில் தான்டா ஸ்டே பண்ணியிருப்பான். இதில் இன்னொரு விஷயம்னா நம்ம ஜிமின் ரூம் பக்கத்தில் தான் இப்போ ஜங்குக்கும் ஸ்டே பண்ணியிருப்பான்டா. அப்படியே 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. லூனா தானே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நேராக என்ன பண்ணுவான்னா காலேஜில் போய் நம்ம டேயாங்க ட்ராப் பண்ணிடுவாடா. ஓகே டேயாங் நான் இப்படி இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவாடா. நம்ம டேயாங் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸ் ஏறி போய் நம்ம ஜிபினோட டோர் கதவை தாண்டா தட்டுறான். மச்சி ஜிமுனா கதவை தரடா, அப்படியே குட்டி குஞ்சா கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. நம்ம ஜிம்முன்னு டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, இன்றைக்கி அவ கூடடா போயிட்டு வந்தேன், எப்போ பார்த்தாலும் அவ கூடையாவது போகிறதே தாண்டா உனக்கு வேலை, போயிட்டு கண்ட நேரத்தில் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டிக்கிட்டு, ஆக்சுவலாக பார்த்தா இதெல்லாம் பொண்டாட்டி பண்ண வேண்டியதுடா, நான் பண்ணிகிட்ருக்கேன்டா, நைட் நேரத்தில் ஏன்டா வந்து என் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்பாடா. மச்சான் எனக்குன்னு இருக்காது, நீ மட்டும்தானே, நீயும் இப்படி பேசுகிற பார்த்தியா, நான் போகிறேன்டா, வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு நம்ம டேயாங் சொல்லுவாண்டா. சரி போ, யார் வேணாண்ணா அப்படின்னு நம்ம ஜிம்மி கேட்பாண்டா. நீ சொன்னா நான் போகணுமா, விட்டு நவுறு அப்படின்ட்டு நம்ம டேயாங் உள்ளே போவாண்டா. அதானே என் பேச்சுக்கு என்றைக்கு நீ மரியாதை கொடுத்துருந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு வருவாண்டா.
டே மச்சி என்னடா சமைச்சு வச்சுருக்க பசிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. சமையல்லாம் இல்லைடா இன்றைக்கி கடையில் தாண்டா வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பசிக்குது எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அப்புறம் பார்த்தா 2 பேரும் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம டேங்க போயிட்டு சரிடா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி அப்படியே தலை ரொம்ப வலிக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குளிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு வந்து வெளியே நின்றுட்டுருப்பான்டா. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ரூமில் வந்துட்டு ஒரு பாட்டு சவுண்டு கேட்குதுடா. வசீகரா சாங் தான்டா கேட்குது. பார்த்தா ரொம்ப சவுண்ட் வச்சு யாரோ உள்ள ஆடிட்டுருக்காங்க. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன்ஜென். நம்ம டேங் வந்துட்டு அது விண்டோலேருந்து பார்க்குறான்டா. பார்த்தா அது நம்ம ஜங்குக்கு வேறு யாரும் கிடையாது. அவனும் சேம் அதே டவல் கட்டிட்டு மேலே லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்கான்டா, டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு அந்த பாட்டு போட்டு அவனுக்கு ஆடிட்டுருக்கான்டா. பிகாஸ் அவனுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆடிட்டுருக்கான். நம்ம டேங் இங்கேருந்து பார்த்துட்ருப்பான். ஹாட்டி என்ன இங்கே என்ன பண்ணுறான், ஹாஸ்டல்லையா இருக்கான் வர்றா, அது நம்ம மச்சான் ரூம் பக்கத்தில். அவன் நல்லா தலக்கு முழுக்குன்னு நல்லா ஒயிட்டர் ஒன்று கட்டிட்டு செம்மையாக ஆடிட்டுருக்கானே. டெம்டேருதே டேங்கா அப்படின்னு நினச்சிட்ருக்கான்டா. நம்ம ஜங்குக்கும் இதையும் நோட் பண்ணாமல் ஆடிட்டுருப்பான். பாடுறா இவனுக்குள்ளே இதெல்லாம் வர இருக்கா, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே உம்மொண்டு சிட்டு முறிஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு திட்டிகிட்டே இருப்பானே, டான்ஸ் எல்லாம் ஆடுறான் அப்படியே ஹிப்பா அதுப்பா அப்படியே நறுக்கி வச்சு நிலா துண்டு மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க அவனை வர்ணித்து பார்த்துட்ருப்பான்டா. அவன் பார்த்திங்கன்னா டோர் வந்து லைட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம டேங்க என்ன பண்ணுவான், சுற்றி முற்றியும் பார்ப்பான். பார்த்துட்டு நேராக நம்ம ஜங்குக் ரூம்குள்ளேயே போயிடுவான்டா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவான், நீ இதுக்கு இங்கே வந்த, ஐயோ அப்படின்ட்டு அவன் போய் டக்கு டக்குன்னு எடுத்து மேலே ட்ரெஸ்ஸெல்லாம் பார்ட் ஆஃப் பண்ணிட்டு மேலே டக்குன்னு எடுத்து ஒரு பனியன் நோட் போட்டுருவான்டா. நீ இப்படி இங்கே வந்த, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. நல்லா தான் ஆடிட்டு இருந்தா, ஆடு வசீகரா என் நெஞ்சு நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் ஆடிட்டு இருந்தல, ஆடுறா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். முதல் ரூம் விட்டு வெளியே போ, உனக்கு யாரை பர்மிஷன் கொடுத்தா ரூம்குள்ளே வர்றதுக்கு, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா மரியாதை வெளியே போயிரு, எனக்கு பிடிக்காத பர்சனுக்குலாம் ரூமில் இடம் கிடையாது, மரியாதை வெளியே போ அப்படின்றான். என்னடா ஓவரம் துள்ளிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி டேங் சொல்லுவான். இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்காது, மரியாதை வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. நம்ம டேங் கேட்பான், அது என்னடா நைட்டு 11:30 மணிக்கு மேலே வசீகரா பாட்டு போட்டு ஆடிட்டுருக்க, உனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. உன் மரியாதையாக வெளியே போன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தலையிட பார்ப்பான்டா. நம்ம டேங் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு என்னடா விட்டா ஓவராக பேசிகிட்டே போகிற, எங்கே இப்போ பேசி பார்க்கலாம் அப்படின்றான். முத்திரம் இங்கேருந்து கையெடுன்னு சொன்னேன், என்னை விட்டு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சத்தியமாக ரொம்ப கோபப்படுத்துவோம் மேலே, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. இது என்ன காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கேன், என்ன நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாடா. நீ என்ன பண்ணல, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. இப்படியே பலபன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே வச்சக்குன்னு ஒன்று கொடுத்துறான், பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. கிளம்பும் போது இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அவனும் கையை எடுக்க ட்ரை பண்ணுவான். நம்ம டேங் வந்து டைட்டாக பிடிச்சிருப்பான்டா. மரியாதையாக என்னோட கையை விட்டுரு, இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டுருவான் அப்படின்னுவானா. எங்கே கற்று பார்க்கலாம், என்ன ஆச்சரியம் வருவானா, இல்லை செக்யூரிட்டி வருவானா, இல்லை எங்கள் அப்பா வருவானா, எவனால் வரட்டும், கூடு பார்க்கலாம், கற்றுனா உன் மனம் தான் போகும். நீயும் இப்படி நிற்கிறேன், நானும் இப்படி நிற்கிறேன், பார்க்குறவங்க 2 பேரையும் தப்பாக தான் நினைப்பாங்க. தாராளமாக நீ கத்திக்க போகலாம், கூப்பிடு அப்படின்னு வேண்டாம். மரியாதையாக இங்கேருந்து போயிடு, சத்தியமாக எனக்கு கோவம் வருது, கையை எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அப்படிலாம் எடுக்க முடியாது, என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி நம்ம டேன் கேட்பான்டா. ஏன் இப்படி இருக்கே நீ, சத்தியமாக எனக்கு டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி பண்ணுறவரால் என்கிட்ட வச்சுக்காது, இதுக்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்கப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. ஆமாம்மா நிறையா பேர் இருக்காங்க தான், ஆனால் யாரும் அளவுக்கு இல்லை,
என்னடா இடுப்பு இது அப்படியே பா நிலா துண்டை நறுக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க, மரியாதையாக போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பான். என்ன சொன்னாலும் சரி நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இங்கே வந்து என் உயிரை வாங்கிட்டுருக்க, நான் பாட்டுக்கு நிம்மதியாக தானே என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அப்படியா, நிம்மதியாக வேலையை பார்த்துட்டு இருந்தியா, நானும் இப்போ நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லுவான்டா. அப்படியே 2 பேரும் அப்புறம் நம்ம ஜங்கோக்கு சைலண்ட் ஆயிடுவான். என்ன அமைதியாட்டா, இப்போ வாய் பேசு, அப்படியே லபன்னு பேசிகிட்டு இருந்தால, இப்போ பேசு அப்படின்ட்டான்டா. நம்ம ஜங்கோக் தள்ளிவிட ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாதுடா. நம்ம டேங் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு நம்ம ஜங்கோக்கோட நெக் இருக்கலடா, நெக்கிட்ட கிஸ் பண்ண மாட்டான், ஜஸ்ட் அவனோட பிரேத்தை அவன் மேலே படுற மாதிரி மட்டும் கிட்ட போவான்டா. நம்ம ஜங்கோக் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுற அவரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. அப்படியா, நான் வரணுமா, ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. நம்ம ஜங்கோக் டக்குன்னு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்காய் தள்ளி விட்டு அவனை வேகமாக வெளியே தள்ளிட்டு கதை சுற்றிடுவான்டா. இன்னொரு டைம் என் ரூம் கிட்ட வர வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுவான்டா. நான் நம்ம டேங்காய் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வருவான்டா. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுடுறேன்டா. பாய்.